அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம இன்வர்ஸ் இசட் டிரான்ஸ்ஃபார்ம் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் யூஸ் பண்ணி ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். கொஷின் என்ன கொடுத்துருக்கோம்? ஃபைண்ட் இசட் இன்வர்ஸ் இசட் கியூப் பை இசட் மைனஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இசட் மைனஸ் டூ. இந்த எக்ஸாம்பிளில் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா நியூமரேட்டரில் மேக்ஸிமம் பவர் 3 இருக்குது. டினாமினேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல மேக்ஸிமம் பவர் 2 இருக்குது, இன்னொரு இடத்துல மேக்ஸிமம் பவர் 1 இருக்குது. அப்போ மேலேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பவர் இசட் கியூபு, டினாமினேட்டர்லேயும் மேக்ஸிமம் பவர் இசட் கியூபு. ஸோ இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஆனால் நம்ம இங்கே எந்த இடத்துல ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஆர் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஆர் பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணணுன்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஜென்ரலாக பார்த்தா இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ஆனால் நமக்கு என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட்ல லெட் எஃப் ஆஃப் இசட் equals to z cube by z minus 1 whole square z minus 2. சரிங்களா? அடுத்த ஸ்டெப் என்ன சார் பண்ணிடுவோம்னா f of z by z மாற்றிடுவோம். டிவைட் த்ரூ அவுட் பை z. அப்போ என்ன சார் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா மேலே z ஸ்கொயராக கன்வெர்ட் ஆயிரும். ஸோ இந்த பவர் 3 என்ன ஆயிரும்? ஒரு z மட்டும் கீழே கொண்டு வந்துட்டு. சரிங்களா? தென் ஆஸ் இட் இஸ் z minus 1 whole square z minus 2 இருக்கும். அப்போ இந்த பிளேஸில் தான் நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணணும். சரிங்களா? இந்த இடத்துல தான் நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் பவர் z ஸ்கொயர் நியூமரேட்டரில், டினாமினேட்டரில் நோ சேஞ்ச், அதே z கியூப் தான் இருக்குது. அப்போ நியூமரேட்டரோட டிகிரி லெஸ் தேன் டினாமினேட்டரோட டிகிரியாக இருக்குது. அப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் தான். இது ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் ஒன்லி. சரிங்களா? இம்ப்ராப்பர் கிடையாது. ஜென்ரலாக பார்த்தா இம்ப்ராப்பராக இருக்கும். ஆனால் எந்த இடத்துல நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணணுன்றது ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். சரிங்களா? இது எப்படி சார் பிரிச்சு எழுதலாம்னா ஏ பை ஃபர்ஸ்ட் டேர்ம் இசட் மைனஸ் 1, அதே இசட் மைனஸ் 1 ரிப்பீட் ஆகிருக்கு. அப்போ ரிப்பீட் ஆகும்போது எப்படி சார் எழுதுவோம்? பி பை z minus 1 whole square, then c by z minus 2. இது ஈக்குவேஷன் நம்பர் 1 கூட எடுத்துக்கலாம் சார். சரிங்களா? a by நான் ரிப்பீட்டட் டேர்ம் ஃபர்ஸ்ட் ஒன், தென் ரிப்பீட்டட் டேர்ம் செகண்ட் ஒன், அதை ஸ்கொயர் பண்ணியிருப்போம். தென் தேர்ட் ஒன் ஆஸ் இட் இஸ் c by z minus 2. இப்போ இந்த z minus 1 whole square z minus 2வை ஏன்ற பிளேஸ்லையும் பீன்ற பிளேஸ்லையும் சின்ற பிளேஸ்லையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ எல்ஹெச்எஸ்ல என்ன சார் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இசட் ஸ்கொயர் இருக்கு. அப்போ இந்த இசட் ஸ்கொயர் எழுதிருங்க. இசட் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு ஏ. இந்த இசட் மைனஸ் 1 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஒரு இசட் மைனஸ் 1 கட் ஆயிடும். அப்போ என்ன சார் கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இசட் மைனஸ் 1 இருக்கும், ஒரு இசட் மைனஸ் 2 இருக்கும். ப்ளஸ் பீன்ற பிளேஸில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இசட் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் ஃபுல்லாகவே கட் ஆயிடும். அப்போ பேலன்ஸ் இசட் மைனஸ் 2 இருக்கும். சின்ற பிளேஸில் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா z மைனஸ் 2 கட் ஆயிரும். அப்போ பேலன்ஸ் z மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இருக்கு. சரிங்களா? இப்போ என்னோட எய்ம் என்னன்னு கேட்டிங்கன்னா 3 கான்ஸ்டன்ட்ஸ், அதாவது a, b அண்ட் c ஃபைண்ட் பண்ணணும். சரிங்களா? அதுக்கு ஆப்போசிட் சிம்பிள்ஸ் எல்லாம் இதெல்லாம் பாசிபிள்னு பார்க்குறோம். ஸோ புட் z ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் ஆப்போசிட் சிம்பிள். ஸோ மைனஸ் 1 வச்சுருக்கோம் இல்லைங்களா? அப்போ ப்ளஸ் 1 போட்டுக்கலாம். z ஈக்குவல் டு ப்ளஸ் 1 போடுறோம். அப்போ ஈக்குவேஷன் 2 என்ன ஆகுன்னு பாருங்க. எல்ஹெச்எஸ்ல இசட் ஸ்கொயர் இருக்கு. அப்போ 1 ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 1 போட்டிங்கன்னா என்ன ஆகும்? 1 மைனஸ் 1 0 ஆயிரும். அப்போ ஏன்ற டைம் என்ன சார் ஆயிரும்னா 0 ஆயிரும். ப்ளஸ் பீன்ற டைம் என்ன ஆகுன்னு பாருங்க. பீன்ற டைமில் இசட்டுக்கு பதிலாக 1 போகிறோம். இப்போ 1 மைனஸ் 2ன்னு கிடைக்கும். ப்ளஸ் சின்ற டைம் என்ன ஆகுன்னு பாருங்க சார். 1 மைனஸ் 1 0 ஆயிரும். சின்ற டைம் ஃபுல்லாக 1 மைனஸ் 1 0 ஆயிரும். சரிங்களா? அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க. எல்ஹெச்எஸ்ல 1 இருக்கும், ஆர்ஹெச்எஸ்ல b இன்டூ மைனஸ் 1 மட்டும்தான் இருக்கும். அப்போ பியோட வேல்யூ என்ன சார்னு கேட்டிங்கன்னா மைனஸ் 1. பியோட வேல்யூ என்ன சார்? மைனஸ் 1. ஓகேங்களா? அடுத்தது அனதர் கான்ஸ்டன்ட் ஃபைண்ட் பண்ணோம் இல்லைங்களா? அப்போ புட் z ஈக்குவல் டு அனதர் ஆப்போசிட் சிம்பிள். ஸோ மைனஸ் 1 இருக்குது, இங்கே மைனஸ் 1 தான் இருக்குது. அப்போ இங்கே மைனஸ் 2 இருக்குது. அப்போ ப்ளஸ் 2 போட்டுக்கலாம். அனதர் ஆப்போசிட் சிம்பிள் z ஈக்குவல் டு ப்ளஸ் 2ன்னு போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள் சார். இசட்டுக்கு 2 போடுறோம். அப்போ 2 ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு a இன்டூ
2 minus 1. Then இங்க 2 minus 2 போட்டிங்கன்னா என்ன ஆயிரும் 0 ஆயிரும். b into 2 minus 2 போட்டா அதுவும் 0. அப்போ ஒரே பாசிபிலிட்டி c into 2 minus 1 whole square மட்டும்தான் இருக்கும். அப்போ LHSல 2 ஸ்கொயர் என்ன சார் ஆயிரும் 4 ஆயிரும். தென் a 0 b 0. அப்போ cக்கு மட்டும்தான் வேல்யூ உண்டு. c into 2 minus 1னா 1 ஸ்கொயர் கிடைக்கும். சரிங்களா? அப்போ ஃபைனல் என்ன சார் இருக்கும் cயோட வேல்யூ 4. ஏன்னா 1 ஸ்கொயர்னா 1 தான். ஸோ ஆட்டோமேட்டிக்கலி cயோட வேல்யூ 4. அப்போ c வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம், b வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். அப்போ அனதர் கான்ஸ்டன்ட் ஃபைண்ட் பண்ணோம் இல்லைங்களா? அப்போ இதில் எந்த ஆப்போசிட் சிம்பிளும் போட முடியாது. ஏன்னா 2 ஆப்போசிட் சிம்பிளும் போட்டோம். அப்போ மூணாவது ஆப்ஷன் என்ன சார் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா புட் z ஈக்குவல் டு 0 போட்டிருக்கோமான்னு பார்ப்போம். இல்லை. அப்போ புட் z ஈக்குவல் டு 0ன்னு போட்டுக்கலாம். அப்போ இசட்டுக்கு 0 போட்டால் என்ன ஆகுன்னு பாருங்கள் சார். எல்ஹெச்எஸில் இசட் ஸ்கொயர். அப்போ 0 ஸ்கொயர்னா 0 தான். ஆர்ஹெச்எஸில் ஏ இன்ட்டு 0 மைனஸ் 1னா மைனஸ் 1, 0 மைனஸ் 2னா மைனஸ் 2, ப்ளஸ் பி இன்ட்டு 0 மைனஸ் 2, ப்ளஸ் சி இன்ட்டு 0 மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இசட்டுக்கு எல்லாமே 0 போட்டோம். சரிங்களா? அப்போ இந்த சைடில் என்ன சார் இருக்கும் எல்ஹெச்எஸில் 0 தான் இருக்கும். ஸோ minus 1 into minus 2 என்ன ஆயிரும் plus 2 along with a minus 2b. ஸோ இது minus 1 whole square. அப்போ plus 1 ஆயிரும். அப்போ c மட்டும் இருக்கும். சரிங்களா? அப்போ ஏக்கான வேல்யூ ஏதாவது இருக்கா சார்? நமக்கு a தெரியாது. அப்போ 2a unknown minus 2b. bயோட வேல்யூ minus 1 இங்கே ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம். plus cயோட வேல்யூ இங்கே ஃபைண்ட் பண்ணி வச்சிருக்கோம் 4 ஈக்குவல்ஸ் டு 0. அப்போ 2a மட்டும்தான் நமக்கு அன்னோன் தெரியாது. சரிங்களா? இது என்ன சார் ஆகும் மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1 என்ன ஆயிரும் ப்ளஸ் 2 ஆயிரும். அந்த ப்ளஸ் 2 அண்ட் ப்ளஸ் 4 ஆப்போசிட்டில் போகும்போது என்ன சார் ஆயிரும் மைனஸ் 2 மைனஸ் 4ஆக கன்வெர்ட் ஆயிரும். சரிங்களா? ஏன்னா இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும் ப்ளஸ் ஆயிரும். அப்போ ஆப்போசிட்டில் போகும்போது மைனஸ் 2 ஆயிரும். தென் ப்ளஸ் 4 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 4 ஆயிரும். அப்போ 2a is equal to minus 6. 2a equals to minus 6 ஆயிரும். அப்போ ஏக்கான வேல்யூ என்ன சார் ஆகும் மைனஸ் 6 by 2 ஆயிரும். அப்போ ஏக்கான வேல்யூ என்ன சார் மைனஸ் 3. ஏக்கான வேல்யூ மைனஸ் 3. அப்போ 3 கான்ஸ்டன்ட்டும் ஃபைண்ட் பண்ணிட்டோம். சரிங்களா? அப்போ ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அப்போ ஈக்குவேஷன் 1ல சப்ஸ்டிட் பண்ணுறோம். இப்போ ஈக்குவேஷன் 1னை மாற்றி எழுதுறோம். அப்போ 1ல என்ன சார் இருக்கு f of z by z equals to ஒரு டைம் எழுதிருங்க a by z minus 1 plus b by z minus 1 whole square plus c by z minus 2 இல்லைங்களா? z minus 2 இது டிஃபால்ட்டாக இருக்கு. இப்போ எனக்கு f of z by zல abc சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஏக்கான வேல்யூ மைனஸ் 3 இன்ட்டு 1 பை z மைனஸ் 1 மாற்றிக்கிறேன். பிக்கான வேல்யூ மைனஸ் 1 இன்ட்டு 1 பை z மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். சிக்கான வேல்யூ ப்ளஸ் 4 இன்ட்டு 1 பை z மைனஸ் 2ன்னு எடுத்துக்கிறேன். சரிங்களா? இப்போ ரெண்டு சைட்லையுமே இந்த z இடத்த மாற்றி எழுதிருங்க. இந்த இசட்ன்ற டேர்மை மேலே தூக்கி விட்டுருங்க. அப்போ என்ன ஆகுன்னு பாருங்க வெறும் எஃப் ஆஃப் இசட் மட்டும்தான் இருக்கும். எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல்ஸ் டு 3 மைனஸ் 3 இன்ட்டு இசட் பை இசட் மைனஸ் 1 இருக்கும். மைனஸ் 1 இன்ட்டு இசட் பை இசட் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர் இருக்கும். இங்கே வரும்போது ப்ளஸ் 4 இசட் பை இசட் மைனஸ் 2 இருக்கும். சரிங்களா? So now taking z inverse on both sides. Taking z inverse on both sides. அப்போ என்ன கிடைக்குன்னு பாருங்க z inverse on both sides, comma we get. சரிங்களா? அப்போ f of z ஓட வேல்யூ என்ன ஆகுன்னு பாருங்க சார். ஸோ z inverse f of z equals to minus 3 z inverse z by z minus 1 minus z inverse z by
z minus 1 whole square plus 4 z inverse z by z minus 2. சரிங்களா? ஓகே. இப்போ இன்வர்ஸ் வேல்யூ நமக்கு தெரியணும் இல்லைங்களா? அப்போ z by z minus 1 அப்படின்னா வேல்யூ என்ன சார்? வெரி சிம்பிள், மைனஸ் 1 இருக்கு. அப்போ என்னது? 1 to the power n. சரிங்களா? தென் z inverse z by z minus 1 square இருக்கு. இதுக்கோட ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா n. ஏன்னா z ஆஃப் n ஓட வேல்யூ தான் z by z minus 1 whole square. இதுக்கு முன்னாடி அந்த டேபிள் நமக்கு தெரிஞ்சதுன்னா ரொம்ப ஈஸியாக முடிஞ்சிடும். ப்ளஸ் 4 z by z minus 2 இருக்கு. அப்போ என்னோட வேல்யூ என்ன சார்? 2 power n. சரிங்களா? ஏன்னா z ஆஃப் a power n-னா வேல்யூ என்ன சார்? z by z minus a. அப்போ இந்த இடத்துல a-க்கான வேல்யூ 2, இந்த இடத்துல a-க்கான வேல்யூ 1. அதே சமயத்தில் z ஆஃப் n-க்கான வேல்யூ என்னன்னு கேட்டிங்கன்னா z by z minus 1 whole square. இந்த பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் அப்ளை பண்ணுறதுல ஒரே ஒரு டிஃபிகல்ட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, அட் தி லாஸ்ட் உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சிருக்கணும். அதாவது அந்த கன்வர்ஷன் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். கன்வர்ஷன் தெரிஞ்சதுன்னா பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் ஒன்றுமே இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அந்த கன்வர்ஷன் தெரியல அப்படிங்கும்போது பார்ஷியல் ஃப்ராக்ஷன் மெத்தட் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஒர்க் பண்ணி ஆகணும். சரிங்களா? நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நம்ம கிளாஸ் எடுக்கக்கூடிய இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, உங்களோட வே ஆஃப் ஸ்டைலில் இருக்குன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோஸை லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோ பதிவில் பார்ப்போம். நன்றி.